தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்கவும் அயலக தமிழர்களை சந்திக்கவும் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஜெர்மனி சென்றிருக்கிறார். நேற்று தமிழ்நாட்டிற்கு தொழில் முனைவரை அதிகப்படுத்தவும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு அனைத்து இடங்களிலும் தொழிற்சாலைகளை அதிகப்படுத்தவும் தமிழக இளைஞர்களை வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐக்கிய அரபு நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த நிலையில் தற்போது ஜெர்மன் சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் லண்டனும் சென்றிருக்கிறார். பல்வேறு தொழில் முனைவுகளை தமிழ்நாட்டுக்கு பெறப்பட்டதற்கு இந்த முக்கியமான காரணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு இந்திய அளவில் அயல்நாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதல் மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. அது மட்டுமல்ல, இதுவரை நடந்த பன்னாட்டு தொழில் முனைவர் மாநாட்டிலும் கூட கிட்டத்தட்ட 650 ஒப்பந்தங்கள் இதுவரை கையொப்பமிடப்பட்டு புதிதாக தொழில் முனைவர்கள் அதிகப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுக்க தென் மாவட்டங்களுக்கும் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு இத்தகைய திட்டமானது கொண்டு வரப்பட்டு தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இந்த வருடம் மட்டும் கூடுதலாக தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இன்று காலை ஜெர்மன் சென்றிருக்கும் முதலமைச்சர்களை அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து வந்தார்கள். ஒவ்வொரு நாடுகளில் இருக்கும் தமிழர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொடர்ச்சியாக வரவேற்று வருகிறார்கள். அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அவரை உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பயணத்தின் போது முதலமைச்சர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் அங்கு சென்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முனைவர்களை சந்திக்க இருக்கிறார். அங்கு சிறப்பு கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொழில்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களை, குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர்களையும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்யும்படி தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் அவரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களையும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்யும்படி அழைப்பு விடப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு தொழில் முனைவுக்கான சிறந்த கட்டமைப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது.